என் பேர் தேவி. நான் வந்து திருச்சூர்ல இருக்கேன். நான் தெற்கு பிரதான ஸ்ட்ரீட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். வணக்கங்க. இது வந்து இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் இருக்கு. இது கோயிலத்துல வசிக்கிறாங்க இந்த 100 குடும்பமும். வணக்கம், என் பெயர் ஆறுமுகம். நான் இந்த அம்சா தோட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் இருக்கும் இடம் கோயிலுக்கு சொந்தமான அடிமனை. திருவட்டூரில் அம்சா தோட்டம் 4வது தெரு வசிக்கிறேன். என் பேர் சேகர். நாங்கள் வந்து நீண்ட காலமாக கோயிலுக்கு அடிமனை வாடகை செலுத்தி வந்து கொண்டிருக்கோம். என் பேர் மோகன். தெருவில் இருக்கேன். நீண்ட நாளாக வந்து நாங்கள் அடிமனை வாடகை அதிகமாக இருக்குன்னு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வாடகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 3250 ரூபா போடுறாங்க மாசம் அடிமனை வாடகை. இந்த அடிமனை வாடகையை சட்டமன்றத்தில் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவங்க வந்து இதை பத்தி சட்டமன்றத்தில் முதல்வர்கிட்ட பேசியிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவொற்றியூர் கோயில் அடிமனையில் வாழும் சுமார் 1000 குடும்பத்திற்கு நிலுவையில் உள்ள தொகையை தள்ளுபடி செய்து அடிமனை வாடகை குறைக்க உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசின அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 வருஷத்துக்கு 2016 இருந்து இன்னைக்கு 2026 வரையும் பாதியா குறைச்சி எனக்கு வந்து 3250 ரூபா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மட்டுமே ஒரு 4 லட்சம் ரூபா வரையும் எனக்கு இந்த வாடகை குறைப்புல நான் பலனடைகிறேன். அதை வந்து நம்ம எம்எல்ஏ முன்னெடுத்து நம்ம முதல்வர் ஐயா கிட்டும் துணை முதல்வர்கிட்டும் எங்களுக்கு போராடி பேசி இப்போ அடிமனை வாடகையை நிறைய இருந்ததில் பாதியாக குறைச்சி சுலபமாக எல்லாத்தையும் குறைச்சி கொடுத்துருக்காங்க. குடிசை பகுதியில் இருப்பவர்களுக்கு 75% குறைப்பும், சாதாரண வீடுகளில் இருப்பவர்கள் 50% குறைப்பும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இது பாராட்டுக்குரிய விஷயம். இதற்காக நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அருமை அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த வரி குறைப்பிற்கு மிகவும் பாடுபட்ட நம்முடைய மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மக்களின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சொல்லிட்டு சட்டமன்ற தொகுதியில் வந்து பேசியிருக்காங்க. அதில் அவருக்கும் ரொம்ப நன்றி. இதை வந்து அவர் சொன்னதுனால இதை ஏற்கனவே முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடன் இருந்து எங்களுக்காக போராடும் எங்கள் எம்எல்ஏ சங்கர் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். குறைச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்கிறோம் சங்கர் ஐயாவுக்கு.